பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். விசேஷமாக இந்த ஆலயம் கட்டுகிற பணிகளிலே உற்சாகம் காட்டும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அயன் ராடு வாங்குவதற்கு இன்னும் நம்மளுக்கு 93 lakhs தேவை. ஸோ கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசுவார் என்றால் தாராளமாய் தாங்குங்கள். இது உண்மையாகவே நம்மேல் விழுந்த பாரம். அது மாத்திரமல்ல, இந்த காரியங்களை நம்ம செய்வதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அதில் யாரெல்லாம் உற்சாகமாய் கொடுக்க முடியுமோ இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த QR கோட் எஸ்தர் பிரேயர்ஸ் பில்டிங் ஃபண்ட் இதில் நேரடியாக நீங்கள் அனுப்பலாம். ஸோ இதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், மற்றவங்களுக்கு அனுப்புங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள், உற்றவங்க, பிள்ளைகள் எல்லாத்தையும் சொல்லுங்கள். எல்லாரும் கரங்களை கோர்த்து இந்த காரியத்தை நாம் செய்வோம். மற்ற மகிமையான காரியங்களை செய்வாராக. அது மாத்திரமல்ல, இந்த வாரம் சண்டே அன்றைக்கு காலை 8 மணிக்கு ஃப்ரீ ஐ கேம்ப் அப்படி ஆலயத்தில் நடக்கிறது. ஸோ காலை 6 மணி ஆராதனை, 8 மணி ஆராதனை, 10 மணி ஆராதனை, ஆராதனைகள் நடக்கும். இதே டைமில் நமக்கு ஃப்ரீ ஐ கேம்பும் நடக்கும். எல்லாரும் அதில் பங்கு பெறுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் மற்றும் பேரண்ட்ஸ் எல்லாரும் வரும்படியாக அன்பாக வைத்திருக்கிறோம். அதுலேயும் அந்த டாக்டர்ஸ் நல்ல அட்வைஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கு பிறகு ஈவினிங் 6:40க்கு ஈவினிங் சர்வீஸ், இங்கிலீஷ் சர்வீஸ் இருக்கும். அதில் பங்கு பெறுங்கள். இந்த நாளில் கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தை சங்கீதம் 27வது சங்கீதம் 10வது வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாய் கைவிட்டால், நான் சொல்லுகிறேன், உலகத்தில் யார் கைவிடக்கூடாது அப்படின்னு பார்ப்போம் என்றால் தகப்பனும் தாயும் கைவிடக்கூடாதுன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த உறவு யாராலும் மாற்ற முடியாத ஒரு உறவு. ஒரு தகப்பன் தாய் என்ற உறவு யாரும் சேஞ்ச் பண்ணவே முடியாது. சரியா? யாருனாலும் சேஞ்ச் பண்ணலாம். சரியா? ஆனால் யாரும் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்பா அம்மாவை மாற்றவே முடியாது. சொல்லப்போனா மனைவியை மாற்றுவார்கள், புருஷனை மாற்றுவாங்க, யாருனாலும் மாற்றுவாங்க. ஆனால் ஒரு அப்பா அம்மாவை மாற்ற முடியும்னா மாற்ற முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட உறவே கைவிடுவார்கள் என்றாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். அதான் ஆண்டவர் சொல்றார், இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான உறவு அது. அவங்களே உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்ப்பா. நான் சொல்ல உங்களை கர்த்தர் கைவிட மாட்டேன். நீங்கள் தைரியமா இருங்க. ஒருவேளை அவங்களே உங்களை சேர்த்துக்கலான்னு கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுவார். சந்தோஷமா இருங்க. சரியா? நம்மள ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த காலவெளிக்காக நன்றி செலுத்துகிறோம். முக்கியமான உறவுகள் எங்களை கைவிட்டாலும் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறேன், நடத்துகிற தேவனாக இருக்கிறேன். அதற்காக நன்றி அப்பா. என் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. நாளில் கத்தா வெளிநாட்டில் தங்கி இருக்கிற பிள்ளைகள், அந்த கத்தா வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள், அந்த கத்தாவை எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் இந்த வேலையை தொடுங்க. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகள் எல்லா நன்மைகளை நிறைவாய் கொடுங்க. இந்த வேலையில் எங்கள் கத்தாவை போத்திர வெடி அணைச்சில் கொண்டாடுற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டவர் எல்லாவற்றும் அந்த பிள்ளைகள் நன்மைகளை, சுகத்தையும் அற்புதத்தையும் பார்க்கட்டும். அந்த கிச்சன் பகுதி ஆசீர்வதிங்க. அதில் இருக்கிற பொருட்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அந்த வேலை செய்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. யார் வீட்லேயும் ஆண்டவர் பசியாக இருக்கவே கூடாது. ஆகாரம் ஆண்டவர் குறைவாக இருக்கவே கூடாது. எல்லாம் நிறைவே பார்க்க உதவிச்சுங்க. அன்றைய தாவை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பிசினஸ் பண்ணுற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ரசிக்கப்படாத குடும்பங்களை ரசிக்கும் பாதையில் கொண்டு வாங்க. இந்த பிள்ளை குடும்பம் ஒவ்வொருவரும் ஆளுக்கு கொண்டு வாங்க. இந்த பிள்ளைகளை அன்றையத்தை யாரெல்லாம் ஆளுக்கு வரல எல்லாரையும் ஆளுக்கு கொண்டு வாங்க. அவளை இழுத்து கொண்டு வாங்க. அன்றைய தாவே சபையில கத்தாவை ஒரு மகிமையான எழுப்புதல் நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்க. அடுத்த தாவை எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுங்க. பிரசவத்துக்காய் போகிற பிள்ளைகள் சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்கட்டும் அப்பா. சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்க. திருச்சபையை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றுக்கும் மேலே இந்த ஆணையை கட்டுகிறதுல இருக்க அந்த தடையை நீக்கி போடுங்கப்பா. அன்றைய ஜனங்களோட உள்ளத்துல ஒரு பெரிய பாரத்தை விதைங்க. இந்த நல்ல ஜனங்கள் எல்லாம் தாராளமாய் புட்டுக்கத்தக்கதாக ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஆண்டவரை எல்லா கத்தாவே பிசாசுடைய தந்திரங்கள் எல்லா முயற்சிகள்லாம் அன்றைய பொழுது அபத்தமாய் போவனமா ஜெபிக்கிறேன். இந்த ஆலயம் காரியங்கள் நேர்த்தியை முடிக்க உதவி செய்யுங்க. அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கரம் இருக்கட்டும். ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. அன்றைய சண்டே நடக்கிற ஆராதனையை ஆசீர்வதிங்கப்பா. 3 ஆராதனையை ஆசீர்வதிங்க. ஈவினிங் நடக்கிற கத்தா ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராமை ஆசீர்வதிங்க. அன்றைய தாவே இங்கிலீஷ் சர்வீஸை ஆசீர்வதிங்க. விசேஷமாக இந்த வாரத்தில் தாவே அந்த ஐக்கியம் எல்லாம் நேர்த்தியாக நடக்கட்டும். வருகிற டாக்டரையும் அந்த டீம் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. அன்றைய சபை மக்களுக்கும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றுவீராக. அப்படி செய்வதற்காக நன்றி. தொடர்ந்து நம்முடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தைரியமா இருங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்வார். God bless you.